திருமுட்டம் பகுதியைச் சார்ந்த ஒன்றிய கழக செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் KR கோவிந்தராஜ் அவர்களே, நகர செயலாளர் செல்வகுமார் அவர்களே, காங்கிரஸ் மேற்கு வட்டார தலைவர் எசனூர் வீரப்பன், கிழக்கு வட்டார தலைவர் ஹரிகிருஷ்ணன், தெற்கு வட்டார தலைவர் வைத்தியநாத சாமி, நகர தலைவர் ராஜேந்திரன் ஆகிய தோழர்கள், CPM வட்ட செயலாளர் வெற்றி வீரன், நகர செயலாளர் ஆதிமூலம், வட்டக்குழு பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, பாண்டுரங்கன், தினேஷ் பாபு, CPI வட்ட செயலாளர் சுப்பிரமணியன், நகர செயலாளர் குச்சிமுத்து, திருமுட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அதிமுக குமார், கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர், நகர செயலாளர் ஜவஹர், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நகர தலைவர் குப்புசாமி, ஒன்றிய தலைவர் மனோகரன், மாவட்ட பொறுப்பாளர் ராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர் ஆண்டவர் செல்வம், மக்கள் நீதி மையத்தின் ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் அவர்களை ஆகிய தோழர்களை, குமராட்சி ஒன்றியத்தை சார்ந்த திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் R கோவிந்தசுவாமி, தெற்கு ஒன்றிய செயலாளர் சோழன், மேற்கு ஒன்றிய செயலாளர் நடராஜன், மைய ஒன்றிய செயலாளர் அன்பர், லால்பேட்டை அன்பர் ஆகிய தோழர்களை, காங்கிரஸ் கிழக்கு வட்டார தலைவர் பகத்சிங், மேற்கு வட்டார தலைவர் திருவரசமூர்த்தி, லால்பேட்டை நகர செயலாளர் இதயத்துல்லா, மார்க்சிஸ்ட் வட்டக்குழு பொறுப்பாளர் மனோகரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வட்டக்குழு பொறுப்பாளர் காந்திதாஸ், மதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராமன், மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனிராஜன், மனிதநேய மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் முகமது சிபிலி மற்றும் காட்டுமன்னார் கோயில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வட்ட செயலாளர் முருகவேல், வட்டக்குழு சிதம்பரம், கிளை செயலாளர் சேதுராமன், வட்டக்குழுவை சார்ந்த இளங்கோவன், திருமுட்டம் பகுதியைச் சார்ந்த சுந்தரலிங்கம், விநாயகமூர்த்தி, பிச்சமுத்து ஆகிய தோழர்களை, காட்டுமன்னார் கோயில் பேரூர் நிர்வாகிகள், அவைத்தலைவர் அறிவழகன், செயலாளர் கணேசமூர்த்தி, துணை செயலாளர் சுப்பிரமணியன், துணை செயலாளர் சமத்துவம், துணை செயலாளர் லதா, பொருளாளர் மணிமாறன், மாவட்ட பிரதிநிதி செந்தில்குமார், மாவட்ட பிரதிநிதி ராமலிங்கம், ஒன்றிய பிரதிநிதி அசோக்குமார், கடலூர் DKP சேகர், ஒன்றிய பிரதிநிதி அசோகன், கிருஷ்ணமூர்த்தி, முஸ்தபா கான், வெங்கடேசன், செயற்குழு உறுப்பினர்கள் ராஜசேகர், ஜெயராமன், ராமமூர்த்தி, குமார், தாமோதர கண்ணன், பெரியார் செல்வம் ஆகிய தோழர்களே, காங்கிரஸ் பேரூராட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் குமராட்சி ரங்கநாதன் அவர்களே, நெடும்பூர் அருகராஜன் அவர்களே, தெம்மூர் செல்வம் அவர்களே, கண்ணையன், விளத்தூர் கண்ணையன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள், கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, மாவட்ட செயலாளர் LK மணவாளன் அவர்களே, மண்டல பொறுப்பாளர்கள் தேவ அருள் பிரகாசம், தாமூர் இனியவன், முல்லை வளவன், மோகன்குமார், மாக்கா செல்லப்பன், வழக்குரைஞர் நாகை சாதி, கௌதமன் கோபு ஆகிய தோழர்களே, மற்றும் மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், அக்ரி பசுமை வளவன், துறை ராஜலட்சுமி, கங்கை முருகன், சக்திவேல் ராமணன், வெற்றிவேந்தன், பொன் காமராஜ், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் ராமலிங்கம், காசிநாதன், ரவி, தென்னவன், பகலவன், நாகராஜ், திருநாவுக்கரசு, குப்புசாமி, பேரூராட்சி கவுன்சிலர்கள் பன்னீர்செல்வம், ஆக்கடரசு, சிறுகாட்டூர் ரவி உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களை, CPM தோழர்கள் பிரகாஷ், தேன்மொழி, மகாலிங்கம், இளங்கோவன், சிங்காரவேலு, புகழேந்தி, பொன்னம்பலம், ஜாகிர் ஹுசேன், ஷாது நமித், என் மணிகண்டன், விமலக்கண்ணன், டைஃபி மணிகண்டன்
ஆர்ஏ ஆகாஷ், நாகப்பன் மனோகரன், ஜெயக்குமார், மணிவண்ணன், காட்டுமன்னார்குடி நகரக்குழுவைச் சார்ந்த உஸ்மான், நீலமேகன், பாலமுருகன் ஆகிய தோழர்களே, காட்டுமன்னார்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் முத்துசாமி, அவைத்தலைவர் கருணாநிதி, பொருளாளர் சண்முகம், ஒன்றிய துணை செயலாளர்கள் பாஸ்கர், பாலமணிகண்டன், உஷா, மாவட்ட பிரதிநிதிகள் கல்யாணசுந்தரம், ராஜேந்திரன், பழனிராஜன், கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சின்னப்பா, பொருளாளர் ஜெயபாண்டியன், ஒன்றிய துணை செயலாளர்கள் நிசார் அகமது, சிவக்குமார், கோமதி சிவதாஸ், மாவட்ட பிரதிநிதிகள் உத்தராபதி, செந்தில்குமார், கதிர்வேல் ஆகிய தோழர்கள், மதிமுகவின் மாவட்ட கவுன்சிலர் எம்.எஸ். கந்தசாமி அவர்களே, மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் அவர்களே, துணை செயலாளர் அருள்மணி, பொதுக்குழு உறுப்பினர் சாமி அண்ணாதுரை, விவசாயிகளைச் சார்ந்த பீமா ராமமூர்த்தி, ஒன்றிய செயலாளர்கள் குமார், பிரகாஷ், சிவகுமார், பழனிராஜன், பந்தன், செந்தில் ஆகிய முன்னணி மதிமுக நிர்வாகிகளே, குமராட்சி தெற்கு ஒன்றியத்தைச் சார்ந்த சோழன், அவைத்தலைவர் செல்வகாந்தம், ஒன்றிய துணை செயலாளர் சகாதேவன், துணை செயலாளர் சக்திவேல், பழனியம்மாள், திராவிட செல்வம், ராஜாராமன், பழனிசாமி, சங்கர், பாலமுருகன் ஆகிய தோழர்களே, மக்கள் நீதி மையத்தின் நகர செயலாளர் பன்னீர்செல்வம், ஒன்றிய செயலாளர் கதிராமன், ஒன்றிய செயலாளர் அப்துல் அசீஸ், மாவட்ட நற்பணி இயக்க அமைப்பாளர் வேதகிரி ஆகிய தோழர்கள், திராவிடர் கழகத்தை சார்ந்த மழலை கோவி பெரியதாசன் தலைமையில் இயங்கும் தோழர்கள் பொன் பஞ்சநாதன், பா முருகன், பா சண்முக சுந்தரம், பெரியண்ணசாமி, இன்னொரு பஞ்சநாதன் ஆகிய தோழர்கள், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியைச் சார்ந்த ஸ்ரீமுஷ்ணம் தமிழரசன், மாதசங்க பொறுப்பாளர் ராணி, ராஜாராமன், சசிகுமார் ஆகிய தோழர்கள், திமுக லால்பேட்டை பொறுப்பாளர்கள் நகர செயலாளர் அன்வர் சதாவி, நகர துணை செயலாளர்கள் இர்சாத் அகமது, முகமது மன்சூர், நகர பொருளாளர் பயாத் அகமது, மாவட்ட பிரதிநிதி முகமது ஃபாரூக், வார்டு செயலாளர் அன்வர், இளைஞரணி அமைப்பாளர் ரியாஸ் அகமது, ஆஷிக் அலி, நிஜாமுதீன், ரிஜ்வான் ஆகிய தோழர்களே, குமராட்சி வடக்கு ஒன்றியத்தைச் சார்ந்த கோவிந்தசுவாமி, அப்பு சத்யநாராயணன், கே. சக்திவேல், எஸ்.ஜி. அன்பழகன், ஆறுமுகம், நாகராஜன், டி.டி.கே. கோபாலகிருஷ்ணன், செல்வகுமார், ஜெயா, கே. ராஜேந்திரன், சாமியப்பன், சேகர், ஜே. ராஜேஷ், பிரகாஷ், ஆனந்த ரட்சகன், பகவதி, பாலசுப்ரமணியன், வீரமணி, சரண், ராஜமலைய சிம்மன், தமிழரசன், பிரபு, வைத்தியநாத சுவாமி, கருணாநிதி, விஜயகுமார், ஏழரசன், அபுசாலி, ராஜாராமன், அன்பரசன், ராஜா, கனகராஜ், பாபு, கே. காமராஜ், செந்தில்குமார், தமிழரசன், பாலு, கமலேஷ், கதிரவன், நேரு, நீலமேகம், ரஞ்சித், பாலாஜி, சக்தி முருகன், ஸ்டாலின், ராஜசேகர், ராஜாவேல், ராஜேஷ்குமார், பிரசன்னா ஆகிய தோழர்களே, விவசாய சங்க தலைவர் இளங்கீரன் அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் விடுதலை செழியன், பாவரசு உள்ளிட்ட முன்னோடிகளே, இந்த காட்டுமன்னார்குடி தொகுதியை சார்ந்த நமது தோழமை கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்களே, வாக்காளர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி பெருங்கோடு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 மணிக்கு தொடங்கி இருக்க வேண்டும். சற்று காலத்தால் நாம் தொடங்கி இருக்கிறோம்.
அதற்கடுத்து சிதம்பரம் செல்ல வேண்டும். இன்றைய புவனகிரியிலும் நன்றி சொல்ல வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் எம்ஆர்கே அவர்கள் ஏற்பாடுகளை ஒழுங்கு செய்திருக்கிறார். நாளை அரியலூர் பகுதியிலே இதே போல 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் களப்பணியாற்றிய தோழர்களை சந்திப்பது என்று திட்டமிட்டிருந்தோம். விக்கிரவாண்டி சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார். நாளை அனைத்து தோழமை கட்சி தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. ஆகவே நானும் அங்கே நாளை செல்ல வேண்டும். எனவே நாளை அரியலூர் பகுதியிலே நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சிகள் ஒரு சில நாட்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஏற்பாடு செய்தபடி 3 இடங்களிலும் நமது தோழமை கட்சி தலைவர்களை சந்தித்தாக வேண்டும். மாண்புமிகு அண்ணன் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் இந்த வெற்றிக்கு பாடுபெற்ற அனைவருக்கும் நன்றியை வெளிப்படுத்தியதுடன் எப்படி இந்த தொகுதியில் நாம் இணக்கமாக இருக்கிறோம் என்பதையும் எடுத்துரைத்தார். முதலில் நாம் அனைவரின் சார்பாகவும் மாண்புமிகு அமைச்சருக்கு அது நெஞ்சார்ந்த நன்றியை காண்பிக்கிறார்கள். அவருடைய இடத்தில் இருந்து பொறுப்புணர்வோடு அனைத்து தோழமை கட்சி பொறுப்பாளர்களையும் அரவணைத்து மிகச் சிறப்பாக களப்பணியாற்றிய அன்பு இளவல் எம்ஆர்கேபி கதிரவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தார்கள். திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்று நமது தோழமை கட்சிகள் மிக விரிவான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியை சார்ந்த தோழமை கட்சிகளின் அனைத்து தலைவர் மக்களுக்கும் களப்பணியாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தார்கள். இந்த தொகுதியில் நாம் பெற்ற வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கான அவருடைய உத்திக்கான ஒரு வெற்றி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னர் நான் தோழர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது சொன்னேன், எப்படி இந்த கூட்டணியை வெற்றிகரமாக அண்ணன் தளபதி அவர்கள் வழிநடத்தி வருகிறார். தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி தொடர்ந்து வெற்றியை இதுவரை யாரும் சந்தித்ததில்லை, எந்த கூட்டணியும் சந்தித்ததில்லை. 2019, 2021, அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்று ஒரு கூட்டணி எந்த சலசலப்பும் இல்லாமல், ஆச்சரியங்கள் இல்லாமல் கட்டுக்கோப்பாக இணைந்து இயங்கி அடுத்தடுத்த தேர்தல்களில் அபார வெற்றிகளை குவித்து வருகிறது. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமையாக தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் விளங்குகிறார் என்பதுதான் இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு நாம் சொல்ல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல எனக்கு இந்த நம்பிக்கையை அளித்தது, எந்த சவாலாக இருந்தாலும் சந்திப்போம் என்கிற அந்த நம்பிக்கையை அளித்தது, களத்திலே என்னை துணிவாக இறக்கிவிட்டது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் என்பதை யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் 2 செய்திகளை இந்த தொகுதி மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் திரும்ப திரும்ப சொல்லி பதிவு செய்து வருகிறார். அவருடைய இயல்பான பேச்சு இருந்தது, அலங்கார சொற்கள் ஏதுமின்றி மிக இயல்பான உரையாடலில் எப்படி கருத்துக்களை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி சொல்லி வருகிறார். ஒன்று,
திருமாவளவன் தலித் அல்லாத சமூகத்திற்கு எதிரானவர் இல்லை, அவர் அனைவருக்கும் ஆனவர். இதுதான் நம்ம சொல்ல விரும்புகிற. அப்படி ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தகைய நபர் அல்ல திருமாவளவன். இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அவரால் தலித் அல்லாதவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை, ஏற்பட்டதில்லை, ஏற்படாது. இதுதான் இரண்டு செய்திகளை அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் முன்வைத்து, அந்த அடிப்படையில் தான் ஊர் ஊராக சென்று வீதி வீதியாக சென்று மாறுபட்ட கருத்துள்ளவர்களிடமும் எடுத்துரைத்து, நயம்படை எடுத்துரைத்து, கூட்டணிக்காக செய்கிறேன், வேறு வழி இல்லாமல் செய்கிறேன் என்று மனதுக்குள்ளே ஏதோ ஒரு இறுக்கம் வைத்துக் கொண்டு ஒவ்வாமல் அவர் செய்யவில்லை. வழியில் டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்காங்க, மேல சொல்லிட்டாங்க, அதனால நான் வரேன், அதனால நீங்க ஓட்டு கேட்க வரேன், நீங்க ஆதரவு தாங்க, அப்படி இல்லை. கடந்த 20 ஆண்டுகளாக திருமாவளவனோடு நான் நெருங்கி பழகி வருகிறேன், இணக்கமாக இருந்து வருகிறேன். அந்த பழக்கத்திலிருந்து, அணுகுமுறையிலிருந்து, அவரை நான் அறிந்ததிலிருந்து நான் சொல்லுகிறேன், கட்சிக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர் அனைவருக்குமானவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இதுதான் அவர் முன்வைக்க விரும்புகிற ஸ்டேட்மெண்ட். கூட்டணிக்காக பேசவில்லை, வெற்றிக்காக பேசவில்லை, வேறு வழி இல்லாமல் பேசவில்லை, தலைமை சொல்லிவிட்டதே என்பதற்காக பேசவில்லை, மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் என்று நாம் கிராமத்திலே சொல்லுவோம். அப்படி ஒரு மன இறுக்கத்தோடு இந்த உறவை அவர் பார்க்கவில்லை. திருமாவளவனோடு பழகிய இந்த 10-20 ஆண்டுகளில் அவரை நாம் அறிந்து கொண்ட வரையில் அவர் எந்த சமூகத்திற்கும் எதிரானவர் இல்லை. இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அவர் வந்த பிறகு நமக்கு அவர் பாதுகாவலர் சொல்றார். பாதுகாவலர் இவர் என்ன பண்றாங்க நமக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. இவர் என்ன செஞ்சார்? நம்முடைய தொழில் வளம் பெறுவதற்கு, அல்லது நம்முடைய விவசாயம் வளம் பெறுவதற்கு, அல்லது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது இவர் என்ன செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. இவரால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக் கொண்டார் என்பதுதான் அவர் சொல்ல அடுத்த. ஏன்னா அவரு கடந்த காலத்தில் சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலிருந்து, அவருடைய தந்தை எம்ஆர்கே அவர்கள் அரசியல் செய்த காலத்திலிருந்து இந்த சூழலை, இந்த பகுதியின் சூழலை கவனித்து வருகிறார். அப்போல்லாம் இரண்டு சமூகங்களுக்கு இடையில அரசியல் ரீதியாகவும் பகை கூர்த்திட்டப்படுகிற நிலை இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில இந்த பகுதி பதற்றம் நிறைந்ததாக காணப்படும். அடிக்கடி காவல்துறையினர் இங்கே வரக்கூடிய நிலை ஏற்படும். சில நேரங்களில் பெரிய வன்முறைகள் கூட நடக்கும். ஆகவே அனைவரும் ஒரு அச்சத்தோடு வாழும் நிலை இருந்தது. ஆனால் திருமாவளவன் வந்த பிறகு அப்படி ஒரு சூழல் இல்லை. இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற இரண்டாவது செய்தி. இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற இரண்டாவது செய்தி. இது அவருடைய அனுபவத்தில் இருந்து, அவர் 20 ஆண்டுகள் என்னோடு பழகி வருகிற அந்த பழக்கத்தில் இருந்து உணர்ந்து கொண்ட ஒரு செய்தி. தேர்தலுக்கு முன்பு அவரை நான் போய் பார்த்தேன். ஆனா உங்களுடைய சஜஷன், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி நான் முடிவெடுக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நான் மைண்டுக்குள்ள உங்களை சந்திச்ச பிறகுதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களை ஒரு நாள் நான் பார்க்க போறேன், வாங்க. ஒரு நாள் போனோம்னு நான் சொன்னேன். திமுகவுடைய முக்கியமான பல அமைச்சர்கள் போன முறையே ரொம்ப நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, இந்த தடவை நீங்க கட்டாயம் பார்லிமெண்ட் போகணும். தேசிய அளவில் நிறைய நெருக்கடி இருக்கிற சூழலில் உங்களை மாதிரியான ஆட்கள் குரல் அவசியம் தேவைப்படுது. அதனால சேஃபர் சைடு, பாதுகாப்பான ஒரு தொகுதியை நீங்க தேர்வு பண்ணிக்கீங்க. ஏன் நீங்க விழுப்புரத்தில் நிற்கலாமே, அல்லது திருவள்ளூர் நிற்கலாம், அல்லது காஞ்சிபுரத்தில் நிற்கலாம். இதுதான் எல்லா முன்னணி தலைவர்களும் சொன்ன தகவல். திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எனக்கு சொன்ன தகவல். சர்வே பண்ணக்கூடிய பல நிறுவனங்கள் எனக்கு சொன்னாங்க, வேண்டாம், நீங்க சேஃபர் சைடு, நீங்க உங்க வெற்றி முக்கியம், அதனால நீங்க போய் மறுபடியும் ஒரு பரிசோதனை பண்ண வேண்டாம், நீங்க
திருவள்ளூர்ல நில்லுங்க, திருவள்ளூர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான தொகுதி அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வெளியிலிருந்து கூட இல்லை, நம்ம திமுகவுடைய மூத்த அமைச்சர்களே மூத்த தலைவர்களே எனக்கு சொன்ன அறிவுரை, பிறகு சர்வே செய்தவர்களும் சொன்ன அறிவுரை, இப்படி பல பேர் சொன்னாங்க. நம்ம கட்சியில ரவிக்குமார் கூட வந்து சொன்னார், இல்லத்தோட நீங்க வந்து மாத்திருக்கீங்க, ஏன் போய் மறுபடியும் ஒரு பரீட்சை வைக்கிறீங்க அப்படின்னு. நான் அண்ணனை போய் பார்த்தேன். ஏன்னா எல்லாரும் இப்படி சொல்றாங்க, என்ன நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் உங்களை நீங்க வாங்க பார்த்துக்கலாம், அவ்வளவுதான் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வாங்க பார்த்துக்கலாம், நாங்க ஏற்கனவே நீங்க தான் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டேன் அப்படின்னு. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் மீன் சுற்றி நடந்த ஒரு நிகழ்ச்சியில திருமாவளவன் நாங்கள் வராமலேயே திருமாவளவன் தான் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டேன். அதை சொன்னார். இதுதான் அந்த எம்ஆர்கே ஒரு சேலஞ்சை வந்து எப்படி டீல் பண்றது, அதை எதிர்கொள்றது, எப்படி ஃபேஸ் பண்றது, ஒரு சவாலை எப்படி எதிர்கொள்வது. நான் சொன்னேன், நீங்க சொல்லிட்டா ரைட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வந்து அதுல இருந்து பிக்ஸ் ஆயிருக்கேன், எனக்கு எந்த ஊசலாட்டமும் கிடையாது. ஏன்னா எனக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலை நான் படல, நான் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், அவ்வளவுதான். வென்றாலும் தோற்றாலும் உங்களோடு தான் இருப்பேன், இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ சரி, ஒருவேளை தோற்று போனா அதனால என்ன, தோற்று போனா திருப்பி நம்ம என்ன பிசினஸ்க்கு போயிட போறேன், தோற்று போனா குடும்பம் பிள்ளை கொட்டி எங்கே அப்படி போய் நான் ஒதுங்கி இருந்துட போறேன், மறுபடியும் மக்கள் தான் நான் போறேன். எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அண்ணன் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ அவர் சொன்னார், உடனே நான் எங்க தோழர்கிட்ட வந்து சொல்லிட்டேன், இல்லை நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதனால என்ன இருக்குது, பரவாயில்ல, அந்த எந்த மக்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற வரை நான் அவர்களோடு தான் போராடி இருக்கேன். அவர்களுக்கு என்ன, நான் அவங்களுக்கு எதிராக எதையும் நான் சிந்திக்கல, என் மனசார எந்த கேடும் நான் சிந்திக்கல, எந்த சமூகத்துக்கும் எதிராக நான் இல்லை. அப்ப என்ன ஏன் அவங்க வந்து மறுதளிக்கணும், என்னை தோற்கடிக்கணும் ஏன் நினைக்கணும், அவங்களே விரும்பி இல்ல திருமாவளவன் நாங்கள் இந்த முறை ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிற வரையிலும் நான் அந்த தொகுதியில் தான் நிற்பேன் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னேன். அப்படிதான் வந்து நேற்று கூட திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் வந்தப்ப கேட்டார், எப்படி நீங்க வந்து எல்லாரும் இப்படி சொல்லி நீங்க திரும்ப அங்கே போய் நினைங்க அப்படின்னா. நான் அதுதான் சொன்னேன், என்னங்க நான் என்னுடைய தாய்மொழி நான் வந்து சிதம்பரம் தொகுதி சொல்றேன், காட்டுமன்னார்குடி தொகுதி சிதம்பரம் தொகுதி, எப்படி நான் அந்த மக்களை விட்டுட்டு என்னால் போக முடியும் அப்படின்னா, நான் வந்து மக்களை விடவும் எனக்கான வெற்றி தான் முக்கியம் நான் கருத மாதிரி அது எனக்கு அப்படி தேவையில்லை. அதனால நான் வந்து துணிச்சலா அந்த அமைச்சர் சொன்னார், நான் வந்துட்டேன். அதுக்கு பிறகு அண்ணன் சொன்னார், ரெண்டாவது இந்த 3 தொகுதியில நான் கூடுதலா 1 லட்சம் ஓட்டு வாங்கி காட்டுறேன் அப்படின்னா. அவர் எப்பவுமே ஒரு கணிப்பு சொன்னார்னா அது ரொம்ப கரெக்டா, அது குறி சொல்ற மாதிரி சொல்றாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னா நான் கூட கேட்டேன், நீங்க சொன்ன மாதிரி போன தடவை 3000 ஓட்டு டிஃபரன்ஸ், இந்த மாதிரி 1,03,000 ஓட்டு டிஃபரன்ஸ், அந்த 3000ஓட 1 லட்சம் ஆட் ஆயிருக்கு. இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்த 1 லட்சம் வித்தியாசத்தை எடுக்க முடிந்திருக்கிறது. மக்களோடு எப்போது 24 மணி நேரம் அவர் இருக்கிறார். மக்கள் எப்போதும் நாடி பிடிச்சு அவர் பார்க்கிறார். மக்கள்கிட்ட எப்போதும் வந்து ஜென்யூனா நேர்மையா பேசுறார். அதுதான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அது நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற கணக்கில் அவர் சொல்லலை, அல்லது வேற ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சலாம் அப்படிங்கிறது இல்லை. அவர் 24 மணி நேரமும் கட்சி தொண்டர்களோடவும் மக்களோடவும் நெருக்கமா இணக்கமா இருப்பதனால் அவருக்கு வேற எந்த மாய்மால வித்தையும் கிடையாது. மணிக்கணக்கில் வந்து அலங்காரமா பேசக்கூடிய அந்த பேச்சாக்கள் கிடையாது, அல்லது வேற ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு வேலையை செஞ்சு ஒரு தோற்றத்தை காட்டி மக்களை மயக்கிறார் கிடையாது. அவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜனங்கிட்ட 24 மணி நேரம் இருக்கிறார், எல்லாரையும் சந்திக்கிறார், சண்டை போடுறவங்களை சண்டை போடுறாரு, அரவணைக்கிறவங்களை அரவணைக்கிறாரு, சாதி கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவி செய்கிறார். அவர் ஒரு வாக்கு சொன்னார், கூட்டணி இல்லாதப்போ எங்களுக்கு ஆதரவு. அது வந்து உண்மையில என்னன்னா, அவரே ஜனங்களோட அப்படி இருக்கிறதுனால ஆதரவு தெரிவிச்சுக்கிறார், அவ்வளவுதான். நாங்க யாரும் கூப்பிட்டு சொல்லல. அவருக்கு தலித் மக்களுக்கு இடையில அந்த மாதிரி ஒரு இணக்கம் இருக்கு. அவர் போய் அங்க நிற்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளரும் அவரை பார்த்தோன்னே அண்ணா வாங்க கையெழுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு அந்த இணக்கம் இருக்கு. அவர் வந்து இன்னொரு கட்சிக்காரர் இன்னொரு சமூகத்துக்காரர் யாரும் பார்க்கல. ஏன்னா தலைவர்களுக்கு இடையில இருக்கிற உறவை பார்க்கிறாங்க. திருமாவளவனுக்கும் எம்ஆர்கே அவர்களுக்கும் எப்படி உறவு இருக்கு அதை பார்க்கிறாங்க. இப்ப கூட்டணி மாறும்போது கூட
அவரோடு அந்த தோழர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், ஏன்னா யாரோ ஏதோ ஒரு ஊருக்கார ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு உதவி பெற்றவராக அவர் போய் நின்னா அதுக்கான வேலை நடக்குது. அந்த இணக்கம் தான் அவருடைய வெற்றிக்கு காரணம். நாங்கள் கூட்டணி இல்லைன்னா கூட அப்ப நாங்கள் வேற கூட்டணிலாம் போட 2006 சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இதுவரைக்கும் திமுகவோட தான் நின்றுருக்கோம். தனியாக நின்றுதான் திமுகவோட தான் நின்றுருக்கிறோம். 99 மூப்பனாரோட நின்று 2004 தனியா ஒரு கூட்டணி அமைக்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் 2009 திமுக கூட்டணி நட்சத்திர சின்னத்தில் வெற்றி பெற்றோம். 97,000 ஓட்டு வித்தியாசம். அதுக்கு பிறகு 2014 திமுக கூட்டணி மோதல் சின்னம். தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து பேசினாரு, நீங்க ஜெயிச்சா அந்த கனையாளியை நானே உங்களுக்கு அணிவிப்பேன், ஜெயிச்ச உடனே நீங்க திருமணம் பண்ணணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார் சிதம்பரத்தில். 2014 2019 திமுக கூட்டணி, 2024 திமுக கூட்டணி. 2 தேர்தலில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் முதல்ல நாங்கள் அடி எடுத்து வைத்தது மூப்பனார் உருவாக்கிய அந்த கூட்டணி. 2004 திமுக கூட்டணியோட எங்களால் பயணிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு நான் அந்த மக்கள் தமிழ் தேசம் உருவாக்கின கண்ணப்பன், அவர் அண்ணன் பஷீர் தேசிய லீக்கு, அப்புறம் புதிய தமிழகம், அப்புறம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் JDU, இந்த இயக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அமித்ஷரத்தில் வேணும். அவர் தனியாக தான் அதிமுக போல. அப்ப இதுவரைக்கும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் அதிகமாக பயணிச்சிருக்கிறோம். 4 முறையில 3 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனம் நிறைந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இவ்வளவு பெரிய வெற்றியை வழங்கிய காட்டுமன்னார்குடி தொகுதி வாக்காளர்களுக்கு, அந்த வாக்குகளை சேகரித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னார், இந்த பானை சேர்ந்து அவரே சொல்லிட்டார் முழுக்க. நான் வந்து மேஜை சின்னம் அது ஒரு 4-5 சின்னத்தை எடுத்து போய் காட்டிட்டு இருந்தேன். நான் பானையை காட்டவே இல்லை. இவரு வந்து இது என்ன சின்னம், பானை என்ன, இந்த சின்னம் தான் உங்களுக்கு சரியா இருக்கு. போன 2019 விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் கண்ட தலைவர் MRK பன்னீர்செல்வம். MRK கண்ட சின்னம் பானை, அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன், MRK கண்ட சின்னம் பானை. அந்த பெருமை எனக்கு சொல்லிக் கொள்வதில் பெருமை எனக்கு. ஏன்னா அவர் தான் சொன்னார். அந்த அளவுக்கு வந்து இதுல என்ன நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இதுல நான் திமுகவை பாராட்டுறதை விட ஆனால் MRK அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையிலுள்ள உறவு எத்தகையதாக இருக்கிறது, எவ்வளவு நல்லிணக்கத்தோடு இருக்கிறது, அதுதான் இருக்கு. அவர்கிட்ட இந்த கசப்பும் இல்லை, எங்கள்கிட்ட இந்த கசப்பும் இல்லை. ஆனா என்னை பற்றி ஒரு ஒரு மாய தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு விட்டது. ஏன்னா முதல் தேர்தலே ஒரு வன்முறை நடந்துச்சு. அந்த வன்முறைக்கு நாம காரணம் இல்லை. அந்த வன்முறை எந்த தோற்றத்தை உருவாக்கிடுச்சுன்னா, இவன் நம்முடைய எதிரி போடுறது, நம்ம சமுதாய எதிரி போடுறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது உருவாக்கிடுச்சு. அது எலக்டோரல் வயலன்ஸ், தேர்தலுக்காக நடந்த வன்முறை. நான் மூப்பனாரோட நின்று எனக்கு எலெக்ஷன் வேலையே தெரியாது, எப்படி ஓட்டு கேட்கறதே தெரியாது. 10 நாள் அவங்க தமிழ் மாநில காங்கிரஸ்காரங்க இழுத்து எடுப்புலாம் போயிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா அப்போ ஒரு வன்முறை நடந்துச்சு. தலித்துகள் சேரிகள் கொடுத்தப்பட்டன, நிறைய காயங்கள் இளைஞர்களுக்கு உருவாயினா அப்படிப்பட்ட ஒரு வன்முறை நடந்துச்சு. தமிழ்நாட்டில் இதுவரையும் அப்படி ஒரு எலக்டோரல் வயலன்ஸ் நடந்திருக்காது. அந்த மாதிரியான ஒரு வன்முறை நடந்துச்சு. அப்ப இளைஞர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும் என்ன தோற்றம் உருவாயிடுச்சு சொன்னா, இவன் யாரோ நமக்கு எதிரானவன் போட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிடுச்சு. அந்த ஸ்டிக்மா இன்னும் இருக்கு. அதை இன்றைக்கு மெல்ல மெல்ல கலைந்ததன் காரணமாகத்தான் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் மறுபடியும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் மனம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். அத்துடன் இந்த கட்சி மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கு காட்டுமன்னார்குடி தொகுதியின் பங்களிப்பு மகத்தானது. சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கு நான் எப்படி நன்றி சொன்னாலும் தகும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றி. தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் அண்ணன் MRK அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களெல்லாம் சிறப்பு செய்திகள் டர்க்கி டவல் வாங்கி கொடுத்துருக்கிறோம். அது ஒவ்வொரு பகுதி வாரியா மேலே வந்தாக்க நான் எல்லாருக்கும் துண்டு போடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அண்ணன் வந்து எல்லாரையும் சும்மா அனுப்பக்கூடாது, மதிய வேலை சாப்பாடு கட்டாயம் போடணும்னு இன்னைக்கு வந்து வட பாயசத்தோட சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருந்தா வந்ததுன்னு சொன்னார். ஆகவே அனைவரும் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். இது வந்து களப்பணி ஆற்றிய அனைவருக்குமான நன்றி சொல்லும் நிகழ்வு. அதன் பிறகு அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 நாள் அல்லது 3 நாள் நீங்க ஒதுக்கணும்,
குறிப்பிட்ட சில பாயிண்ட்ல போய் ஜனங்களுக்கு நாம் நன்றி சொல்லி போகலாம். ஊரா போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட முக்கியமான பகுதிகளுக்கு சென்று அந்த இடத்துல மக்களை திரட்டி நாம நன்றி சொல்லுவோம். பார்லிமெண்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன், இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் மீண்டும் உங்கள் பகுதியை தேடி வருவோம். அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அந்த நிகழ்விலும் நான் தவறாமல் பங்கேற்றேன் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.